சாப்பிட்றீங்க? எப்படி இருக்கு நண்டு? நல்லா இருக்கு. யாரு சமைச்சது? நிறைய கப்பீஸ் மீன் குட்டிகள் இருக்கு. இந்த மீன் குட்டிகள் கூட விற்கிறாங்க வேற. இந்த வாய்க்காலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய குட்டி குட்டி கப்பீஸ் நண்டுகள் இருக்கு. சாரி, கப்பீஸ் மீன்கள். பிடிச்சாச்சு. சக்சஸ். அந்த வாசிக்கும். அந்த கல்லை நவுத்தி விட்டு பார்ப்போம். உள்ள பூச்சி தான் இருக்கு. நண்டு வலையே தெரியல. நிறைய குட்டி குட்டி நண்டு. இன்னொரு நண்டு இருக்குங்க, பிடிக்க முயற்சி பண்ணுவோம். ஆனால் அது வலைக்கு பக்கத்தில் இருக்குது, ஈஸியாக ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்டாடா, ஓடு. பிடிச்சிட்டேன். ஒரு தரமான நண்டு. என் காலுக்கிட்ட ஏதோ ஃபீல் ஆகுது, நண்டு மாதிரி தான் தெரியுது. செக் பண்ணுவோம். ஆஹா, குச்சி. ஆனால் குட்டி நண்டுகள் இருக்குது. நண்டு தாங்க, கண்டிப்பாக நண்டு தான். ஆனால் தண்ணியோட ஓட்டத்தில் தெரிய மாட்டேங்குதே. தண்ணியோட ஓட்டத்தில் ஓடிடுச்சு. தண்ணி இன்னொரு பெரிய நண்டுங்க. விடாமல் பிடி. விடாத. நீ தான் போய் என் காலில் ஏறி ஓடுனியா? ஓட்டிங்க. சிக்கிச்சிங்க. சூப்பர். இன்னும் ஒரு தரமான நண்டு. பொதுவாக பெரிய நண்டுகள் எல்லாம் வந்து பகலில் பார்க்க முடியாது. ஆனால் இந்த வாய்க்காலில் ஓரளவுக்கு பெரிய நண்டுகள் பகலில் கிடைக்கிது. ஏன்னா அந்த வாய்க்கால் ரொம்பவே அடர்த்தியாக இருக்குது. செடி கொடிகள் நிறைய இருக்கிறதுனால, கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறதுனால அந்த நண்டுகள்லாம் கொஞ்சம் வெளியில் நிற்கிது. அது நமக்கு சாதகமாகிடுச்சு. இந்த மாதிரி வாய்க்காலில், இந்த மாதிரி ரொம்ப அடசலான வாய்க்காலில் வந்து நண்டு பிடிக்கும் போது நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஊர்வனங்கள், குறிப்பாக பாம்பு, அது இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பாலத்துக்கு கீழே இப்போ நான் நிற்கிறேங்க. சில நேரங்களில் இங்கே வந்து மீன்களே நான் பிடிச்சிருக்கேன்.
அப்போல்லாம் நம்ம வீடியோ எதுவும் போடலை. கிட்டத்தட்ட 3-3.5 கிலோ ஒரு பெரிய மீன்கள்லாம் பிடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நண்டு நிற்கிது பாருங்கள். தண்ணி ஓட்டம் அதிகமாக இருக்குது. எப்படி எஸ்கேப் ஆக தான் பார்க்கும். ஓடுது 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 ஓடுது. பிடிச்சிட்டேங்க. ஆனால் கடிக்கிறதுக்காக பிடிச்சிட்டேன். எஸ், கடிக்க போது கைக்கு எட்டுது. அதுக்கு அது நம்ம கையை கடிக்கிறதுக்குள்ளே நம்ம போய் நம்ம பக்கெட்டில் போட்டுருவோம். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பாம்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு பாம்பு இங்கே சட்டை உரிச்சிருக்கு. இந்த பாலம் சொன்னேன் இல்லையா, அந்த பாலத்தோட கேப்பு, அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து சட்டை விரிச்சிருக்கு. இது வந்து இன்னும் கவனமாக இரு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. ரொம்ப குட்டி நண்டு ஒன்று இருக்குது. இதை நம்ம பிடிக்க வேணாம், விட்டுருவோம், கொஞ்சம் வளரட்டும். இங்கே ஒரு குட்டி நண்டு ஓடுது 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 ஓடுது. இதையும் நம்ம பிடிக்கல, விட்டுருவோம். இந்த வாய்க்காலோட இன்னொரு குகை மாதிரியான அமைப்புக்கு இன்னொரு வாய்க்காலுக்கு வரோம். இங்கே கொஞ்சம் சேறு அதிகமாகவே இருக்குது, ரொம்ப புதன்னு. ஆனால் இங்கேயும் நண்டுகள் இருப்பதற்கான நண்டு வலை நிறையவே இருக்குது. பார்ப்போம், இங்கே ஏதாவது வெளியில் ஏதாவது நிற்கிதான்னு பார்ப்போம். இந்த ஒரு நண்டு இருக்குது, ஆனால் அது ரொம்ப பொந்துக்குள்ளே ஓடுறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரியே நிற்கிது. முயற்சி பண்ணி பார்ப்போம். தெரியுதா? வந்துச்சுங்க, வெளியில் மாட்டுச்சுன்னு அர்த்தம். வெளியில் வந்துச்சுனாவே பிடிச்சிட்டேன், அவ்வளோதான். பயங்கரமாக முயற்சி பண்ணுதுங்க. சைஸு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் தப்பிக்க முயற்சி பயங்கரமாக பண்ண. கடிச்சிச்சுங்க பா, நல்லா கடிச்சிச்சு. தப்பிக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அருமையாக கடிச்சிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணால் கூட நல்லா நுனி வரல பிடிச்சி கடிச்சிருச்சு. பயங்கரமாகவே வலிக்குது. தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க, பட் இவ்வளோ பெரிய பக்கெட் அதால் ஏற முடியாது. இந்த கல்லுக்கு கீழே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அது ரெண்டு கையும் எப்படி பாப்பா வச்சிருக்கு? நண்டு கடிக்க. ஓஹோ, நான் உடைக்கிறேன் இந்த கையை. நீ உடைக்கிறாளா? நண்டு பாவம்னு யாரோ சொன்ன மாதிரி இருந்தது. ஏம்மா நண்டு பாவம்னு யாரோ சொன்னீங்க? நண்டை வச்சு கழுவும் போது கடிச்சிச்சு இல்லை, அம்மாவை கடிக்க வச்சிட்டியா? கடிக்க வச்சுட்டேன். பாப்பா அதை சுற்றி முள் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க பாரு. அப்பா அதை தாங்கிட்டு இது பண்ணிடுவேன். உன்னால தாங்க முடியாதுங்க பாரு, முள் இருக்கா இங்கே பாரு, ஷார்ப்பாக இருக்கு பாரு முள். அதெல்லாம் குத்தும், கையில் குத்தும். கொழுப்பு பற்றி அவனுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான் பாரு.
இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அடுத்து அவன் தான் தெரியாமல் உடச்சி போட்டானண்டா அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் எனக்கு பசிக்கும் இல்லை அப்படின்றான். சாகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றான். அதை லாஸ்ட்டாக உடைங்க, மித்த நடலாம் விட்டுட்டு. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சாப்பிடுது பாருங்க. எப்படி பிச்சு பிச்சு அழகாக சாப்பிடுது பாருது. இல்லை இல்லை, உனக்கு எவ்வளோ கொழுப்பு. எல்லாத்தையும் உடச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன். பெரிய வீரன் அப்படின்ற மாதிரி சாக போகிறப்ப நெஞ்ச நிமித்திட்டு நிற்கிற. அடுத்து நீ தான் தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்க. உன்னை என்ன பண்ணனா, விட்டுடலாமா? சாப்பிட்டதே உனக்கு வந்து நீ சாப்பிட்ட டிஷ்ஷையே உனக்கு கொடுத்து உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன்டா. உன் தைரியத்துக்கு இந்த பரிசு. நீ இன்னும் கொஞ்ச நாள் வாழ போகிற. வந்து பெரியவனாகி திரும்ப ஏன் கண்ணிலே பட்டுறாத. இதை அச்சுக்குங்க. வெங்காயம், தக்காளி, வெங்காயம், உலல், பச்சை கிழம்பு, இஞ்சி பூண்டு, உலல், சிண்டல் இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். எதுக்கு அரைக்க போறீங்க? இதெல்லாம் அரைக்க போகணும். மிக்சியில் போட்டு எப்படி அரைக்கணும்? இப்படி மூடி அரைக்கணும். என்னடா பாப்பா பண்ண போறீங்க? நண்டு சமைக்க போகிறோம். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. நண்டு சமைக்க போகிறோம். சூப்பர் பாப்பா. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறீங்க? எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றணுமா? எண்ணெய் சுட்டு வெங்காயம் போடலாம். மெல்ல மெல்ல குனிஞ்சு போடுங்க. மண்ணிலே நின்று நாளைக்கே சொன்னதுல இல்லை, இங்கே நின்று நவுந்து போகாத. அடுத்து என்னடா பண்ண போறீங்க? தக்காளி போட போகிறோம். ஓகே, கொஞ்சம் குனிஞ்சு எண்ணெய் தெரிக்காம. அடுத்து என்னடா பண்ண போறீங்க? என்னது இது? உப்பு. சரி சரி சரி, சேர்த்து விடு. இவ்வளோ உப்பா? ஓகே. அடுத்துடா, அடுத்து என்னது? பேஸ்ட். அடுத்து என்ன பண்ண போறீங்க? சரிடாமா. போடலாம். ஓகே. மஞ்சள் தூள் சேர்க்குறீங்களா? போடுங்க போடுங்க. நெல் அப்படியே நெல் கையெடு போதும். இருங்க, என்ன அடுத்து என்ன சேர்க்க போறீங்க? நண்டு சேர்க்க போறோம். சரி அம்மா. இதுக்கு
க்ளீன் பண்ணீங்களா நண்டை? நண்டு உசுரோட ஆடுது. அடுத்து கொஞ்சம் தண்ணி பத்துக்கலாம். சரிடா சாமி. இந்தாங்க. மஞ்சத்தூள் தீடு. அடுத்து என்ன? தேங்காய் தூள். சரிடா. அப்புறமா பின்னாடி வச்சுக்கோ காலை. அவ கையோட கிளறது தெரியுற மாதிரி எடுக்க முடியல. என்னம்மா போட போறீங்க? மஞ்சத்தூள் போட போறோம். இது கொத்தமல்லிமா. கொத்தமல்லி போட போறோம். ஓகே. கொத்தமல்லி போட்டாச்சு. போட்டாச்சா? அது சிறப்பு தூள். சிறப்பு தூள். அது கருவேப்பிலை. அது கருவேப்பிலை. என்னம்மா வச்சிருக்கீங்க? ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? ஆமா. ஐயோ யம்மியா இருக்கு. அள்ளி காட்டுங்க. நண்டு எங்க இருக்கு காட்டுங்க. அப்படியே அள்ளி காட்டுங்க. எல்லாரையும் சாப்பிட வர சொல்லுங்க. எல்லாரும் வாங்க, சாப்பிட வாங்க. ஆல்வேஸ் Always welcome you. இன்னைக்கு நண்டு சமைச்சாச்சு. அப்படியா? சுத்திடுச்சு. அச்சச்சோ. இதா பேசாம சாப்பிட்டுட்டே இருக்கு. நீ சமைச்ச சாப்பாடு எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கு. சாப்பாடெல்லாம் வேணாமா? என்ன நீங்களே சாப்பிடுறீங்க? எப்படி இருக்கு நண்டு? நல்லா இருக்கு. யாரு சமைச்சது? நான் சமைச்சேன். தலைய முழுசா எடு. ஜூம் அவுட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. சூப்பு. செம்மையா இருக்கு.